குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 7 ட்ரையாங்கிள்ஸில் எக்ஸசைஸ் 7.3 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 sides AB and BC and median AM of one triangle ABC. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஏபிசின்ற இந்த ட்ரையாங்கிளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அண்ட் பிசி, ஏபி இந்த பக்கம் இருக்குது, பிசி இந்த பக்கம் இருக்குது, அண்ட் மீடியன் ஏஎம். மீடியன்னா எந்த லைன் ஆப்போசிட் சைடை சரி பாகமாக பிரிக்கிறதோ, ஈவனாக பிரிக்குதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மீடியன். ஸோ அப்போ ஏஎம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசியில் இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடியது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்யூஆர்னு சொல்லக்கூடிய இன்னொரு ட்ரையாங்கிளில் என்னென்ன சைட்ஸு, பிக்யூ, அதே மாதிரி கியூஆர், அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன். அதாவது ஏபிசின்ற ட்ரையாங்கிள் இருக்குது, பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த சைடும் ஈக்குவல். அதே மாதிரி என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சொல்கிறாங்க. பிசியும் கியூஆரும் ஈக்குவல்ன்றாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மீடியன் ஏஎம்மும் பிஎன்னும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் இதிலிருந்து 2 ப்ரூஃபை ப்ரூவ் பண்ணணும். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிஎம், அதாவது இந்த ஒரு பார்ட் மட்டும் இஸ் கான்க்ருவன்ட் டு ட்ரையாங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்யூஎன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூஃப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ப்ரூஃப் எழுதணுமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த மொத்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்ன்றது மீடியன் டு பிசி, இது கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது தான். ஏஎம்ன்றது எதுக்கு மீடியனாக இருக்குது, பிசின்ற லைனுக்கு மீடியனாக இருக்குது. மீடியனுடைய அர்த்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிசியை பாதியாக பிரிக்குதுன்றது தான் அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பார்ட் மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம்மை எப்படி எடுத்து எழுதலாம், பிசியில் பாதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஎம். ஸோ அப்போ பிஎம் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ பிசி, அதாவது பிசியில் பாதி அளவு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். ஸோ பிக்யூஆர்ன்ற இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது மொத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த மீடியன்ன்றது இந்த கியூஆர்ன்ற இந்த லைனை மீடியன்ன்றதுனால பாதியாக பிரிக்குது. அப்போ என்ன பண்ணலாம், கியூஎன், அதாவது இந்த அளவு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்தத்தில் பாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லலாம், கியூஎன் இஸ் ஈக்குவல் டு கியூஆரில் பாதி, தட் இஸ் கியூஆர்/2 அல்லது 1/2 இன்டூ கியூஆர், இப்படியும் போடலாம். ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா பிசின்ற சைட் ஏபி பிசி, அதுக்கடுத்தது ஏஎம். அதே மாதிரி இதில் கம்பேர் பண்ணுங்கள், ஏபிக்கு பிக்யூ, பிசிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கியூஆர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎம்க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிசியும் கியூஆரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறதுனால அந்த கான்செப்ட் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு கியூஆர்னா என்ன அர்த்தம், ஸோ இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஹாஃப்னு சொல்லிட்டு போட்டு எழுதிக்கிறேன். அப்ளைங் ஹாஃப் ஆன் போத் த சைட்ஸ். அப்போ ஹாஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் கியூஆர். ஹாஃபும் என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியே இருந்தால் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன மட்டும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா BC is equal to QR. அப்போ BC is equal to QR அப்படின்னும் போது இது BC, இது QR, ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாகத்தான் இருக்கும். ஸோ அதாவது பிஎம்மும் கியூஎன்னும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு மீடியன் அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு இதில் பாதி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்த இந்த பிசின்ற லைனும் கியூஆர்ன்ற லைனும் ஈக்குவல்ன்ற பேசிஸில் எடுத்து ஒரு ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிஎம், இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய 2 ட்ரையாங்கிளை தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை நான் இங்கே தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கிறேன். ஏபிஎம்ன்ற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய பிக்யூஎன்ன்ற இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். இதில் நமக்கு என்னென்ன தெரியும், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏபின்ற இந்த சைடும் அதே மாதிரி பிக்யூன்ற இந்த சைடும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல், அது கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கிவன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்ன்ற இந்த லைனும் கியூஎன்ன்ற இந்த லைனும் ஈக்குவல்ன்றதை நம்ம இப்போ தான் ஈக்குவேஷன் 1 அந்த மீடியன்ன்ற கான்செப்டை வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பிஎம்மும் கியூஎன்னும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். அதே மாதிரி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஏஎம்பிஎன்ன்றது என்னது, இதுதான் ஏஎம்பிஎன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியன் லைன். அந்த மீடியன் லைன் ரெண்டுத்துமே எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அடுத்தது என்ன எடுத்து எழுதலாம், ஏஎம் இஸ் ஈக்குவல் டு பிஎன், இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிவன். ஸோ இதுவும் சைடு இதுவும் சைடு இதுவும் சைடு அப்படின்னு நம்ம என்ன
சொல்லலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட்னு சொல்லலாம். எந்த ரூல் படின்னு பார்த்தீங்கன்னா சைடு 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 கான்க்ருவென்ஸ் ரூல் படி. அப்போ அடுத்தது நம்ம என்னென்ன எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிஎம்மும் இந்த பிக்யூஎன்ன்ற ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு 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 கான்க்ருவென்சி ரூல் படி. ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் கான்க்ருவென்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லியாச்சு. அப்படி பார்க்கும்போது ஆங்கிள் பேசிஸில் இப்போ நம்ம எடுக்கிறோம். ஆங்கிள்னும் போது எதை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎம், அதாவது ஏ பின்ற இந்த ஆங்கிளும் அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் என்ன இருக்குது PQN. இது ரெண்டும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல். எப்போ நீங்கள் கான்க்ருவென்ட்னு சொல்லிட்டீங்களோ அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பை சிபிசிடி. சிபிசிடினா என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்க்ருவென்ஸ் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஏபிஎம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாதி தான். அப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா மொத்த ட்ரையாங்கிளுக்குமே சொல்லலாம். ஏபிசி அப்படின்ற இதுவும் PQR அப்படின்ற இந்த ஆங்கிளும் என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ செகண்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் PQRும் கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை வரைஞ்சிருக்கிறேன், ட்ரையாங்கிள் PQRை வரைஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபின்ற இந்த சைடும் PQன்ற இந்த சைடும் ஈக்குவல். இது கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்புறம் நம்ம இப்போ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரூஃப்ல இருந்து நம்ம ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஏபிசின்ற இந்த ஆங்கிளும் PQRன்ற இந்த ஆங்கிளும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்ச செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ அதன்படி இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க பிசின்ற இந்த லைனும் QRன்ற இந்த லைனும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு சைடு ஒரு ஆங்கிள் ஒரு சைடு. ஸோ சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியன் படி ஏபிசின்ற இந்த ட்ரையாங்கிளும் PQRன்ற இந்த ட்ரையாங்கிளும் கான்க்ருவென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.